தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் கடைசி நாள் என்று கடந்த 30 நாட்களாக, ஒரு மாதமாக நீங்கள் என்னோடு பயணம் செய்தீர்கள் என்று சொல்வதை விட இறை வார்த்தையோடு பயணம் செய்தீர்கள் என்பதுதான் சால பொருந்தும். 31 இறை வார்த்தைகளை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை வழி நடத்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய அந்த இரத்த வல்லமை இன்று உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலையும் ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்று ஆண்டவர் நமக்காக கொடுத்த வார்த்தை 1 மக்கபேயர் 3ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை. போரில் வெற்றி என்பது படையின் எண்ணிக்கையை சார்ந்தது அல்ல, விண்ணக இறைவனிடமிருந்து வரும் வலிமையை சார்ந்ததே. இதுதான் என் ஆண்டவர் இன்று நமக்கு தரக்கூடிய வார்த்தை. உங்களுடைய விண்ணப்பத்தை விவிலியத்தை திறந்து இந்த பகுதியிலே வைத்து கொள்ளுங்கள். இந்த ஆழமான உயிருள்ள ஊட்டச்சத்து மிக்க வார்த்தை இன்று நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இஸ்ராயேல் மக்கள் கிரேக்க மக்களிடம், அரசனிடம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த தருணம், இந்த கிரேக்க படைகள் இந்த மக்களுக்கு எதிராக, நாட்டுக்கு எதிராக போரிட்ட அந்த தருணம். அப்பொழுது யூதா மக்கபேயு தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார். காரணம் என்னவெனில், கிரேக்க படை ஆள் பலத்திலும் ஆயுத பலத்திலும் பெரும்பான்மையாக இருந்தது. இவர்கள் சொற்பமான மனிதர்கள். அப்படியெனில் இந்த சொற்பமான மனிதர்கள் பெரும்பான்மை எதிர்த்து எப்படி வெற்றி பெற முடியும் என்ற அந்த சூழலில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் வெற்றி தருவார், படை பலம் அல்ல என்பதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு உண்மைதான் இந்த வார்த்தை. ஆகவேதான் மனித ஆற்றல், இறை ஆற்றல், விவிலியம் முழுவதும் இதை நாம் பார்க்க முடியும். மனித ஆற்றலால் போராடியவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள், மனித ஆற்றலால் வாழ்ந்தவர்கள் வீழ்ந்தார்கள். ஆனால் இறை ஆற்றலோடு போராடியவர்கள், இறை ஆற்றலோடு வெற்றி பெற்றவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மனித ஆற்றல், இறை ஆற்றல் என்று வருகின்ற பொழுது இறை ஆற்றல் மேன்மையானது. ஆகவே நாம் இறை ஆற்றலை பார்க்க வேண்டும். கிதியோன் 30,000 படை வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 30,000 எனக்கு வேண்டாம், 300 பேர் போதும். அந்த சிறிய படையை கொண்டு பெரிய படையை வென்று காட்டியது என் ஆண்டவர். அதோடு மட்டுமல்ல, கோலியாத் தாவீது எதிர்த்து வருகிறார். அப்பொழுது தாவீது கோலியாத்தை முறியடிப்பதற்காக வந்த தருணத்தில் அவர் பலத்த ஆயுதங்களோடு வரவில்லை, ஆண்டவருடைய திருப்பெயரால் வந்தார். ஆக இறையாற்றல் நமக்கு வெற்றியை தரும். நீங்கள் இறையாற்றலோடு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் இந்த 31 நாட்கள் இறை ஆற்றலோடு இருந்த காரணத்தினால்தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மனித ஆற்றலோடு இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்க மாட்டீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது, விண்ணக கடவுள் அவர்களுக்கு சார்பாக நின்றார். விண்ணக கடவுள் அவர்கள் சார்பாக நின்று போராடினார், வழி நடத்தினார். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள், விண்ணையும் மண்ணையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கடவுள் இன்றும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். இந்த அகில உலகத்தையே படைத்தவர் நம்மையும் படைத்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவர் தான் இன்று நம்மீது தன்னுடைய தூய இரத்தத்தை பொழிந்து நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய தொழிலையும், நம்முடைய பாதைகளையும், நம்முடைய படிப்பையும் ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, கடந்த 30 நாட்களாக, ஒரு மாதமாக உம்முடைய திரு இரத்தத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த திரு இரத்தத்திலே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தினீர், பாதுகாத்தீர்.
நல்ல முறையில் ஜெபிக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு கொடுத்தீர். நல்ல முறையில் ஒவ்வொரு நாளும் இணைந்து வர வழிவகை செய்தீரை. நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய இரத்தத்தின் துளிகள் எங்கள் மீது ஊற்றப்பட்டு நாங்கள் என்றும் உம்முடைய மகனாய் மகளாய் வாழக்கூடிய வல்லமையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.